கலைமகளும் திருமகளும் இருவரும் வந்த தாயே, வரவேணும் வரவேணும். இந்தேழையின் குடிசை செய்த பாக்கியம். சோதிடரே, இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா? வரமாட்டார்கள் தாயே. தாயே, குடிசைக்குள்ளே வந்தருள வேண்டும். அப்பனே, வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு. தப்பித்தவறி யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே. அம்மணி, வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லி அருள வேணும். அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா? ஆகட்டும் தாயே. கோமாட்டி, இந்த கன்னி பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள். அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது உண்மைதான? ஆஹா, பிரமாதம்! உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? ஆம் ஜோசியரே, இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன். 1 வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள். வந்து 8 மாத காலம் மிக குதூகலமாயிருந்து வந்தாள். என் தோழியருக்குள்ளே இவள்தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள். 4 மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து போகிறாள். பிரமை பிடித்தாற் போல் இருக்கிறாள். சிரிப்பையே மறந்துவிட்டாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கிறாள். இவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை. தாயே, கொடும்பாளூர் கோமகளின் செல்வ புதல்விதானே இவர்? இவருடைய பெயர் வானதிதானே? ஆமாம், உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே. இந்த அரசலங்குமரியின் ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது. சேர்த்து வைத்திருக்கிறேன். சற்று பொறுக்க வேணும். அப்படியானால் இவளுடைய கைகளிலும் ஏதேனும் அடையாள ரேகை இல்லாமற் போகுமா? தாயே, இவளுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா? ஏன் ஜோதிடரே, இது என்ன வார்த்தை? இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீரா? இல்லை, அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லையானால், ஒரு காலத்தில் 1000 மன்னர் குலப் பெண்கள், பட்ட மகிஷிகள், அரசிளங்குமரிகள், ராணிகள், மகாராணிகள் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்காக தவம் கிடப்பார்கள் தாயே. அக்கா, இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார். இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எழுந்திருங்கள், போகலாம். நீ என்னத்துக்கு பதறுகிறாயடி பெண்ணே? அவர் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும். நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை. எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பதைத்தான் சொல்லுகிறேன். பாதத்தாமரை என்று ஏதோ கவிகள் உபச்சாரமாக வர்ணிப்பார்கள். இந்த பெண்ணின் உள்ளங்காலை சிறிது காட்டச் சொல்லுங்கள். அதில் செந்தாமரை இதழ்களின் ரேகை கட்டாயம் இருக்கும். போதும் ஜோதிடரே, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆகா, சொல்கிறேன். இவளை கைப்பிடிக்கும் பாக்கியவான் வீராதி வீரனாயிருப்பான். 100 போர்க்களங்களில் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான். மன்னாதி மன்னனாயிருப்பான். 1000 அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வீற்றிருப்பான். நீ சொல்வதை நான் நம்பவில்லை. அது எப்படி நடக்க முடியும்? நானும் நம்பவில்லை. இவர் எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறார். இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும் என்று கூறுகிறார். இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை. ஒரு காலத்தில் நம்புவீர்கள். அப்போது இந்த ஏழை சோதிடனை மறந்து விடாதீர்கள். அக்கா, நாம் போகலாமா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன். அதை கேட்டுவிட்டு புறப்படுங்கள். இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும். பகைவர்கள் பலர் உண்டு. ஐயோ! ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும். பகைவர்கள் படுநாசமடைவார்கள். இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான். இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உண்டு தாயே. நான் வயதானவனாகையால் உள்ளதை ஒளியாமல் விட்டுச் சொல்கிறேன். இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். அதில் ஆளிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிட தொழிலையே விட்டு விடுகிறேன். ஆளிலையின் ரேகையில் என்ன விசேஷம் ஜோதிடரே? ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமான் யார் என்பது தெரியாதா? அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அபாயங்கள், கண்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும்.
அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும். அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கும். தாயே, இவளுடைய குமாரன் நடத்திச் செல்லும் சைனியங்கள் பொன்னி நதியின் புது வெள்ளத்தைப் போல் எங்கும் தங்கு தடையின்றி செல்லும். ஜெயலக்ஷ்மி அவனுக்கு கைகட்டி நின்று சேவகம் புரிவாள். அவன் பிறந்த நாட்டின் புகழ் உலகமும் பரவும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகமுள்ள அளவும் நின்று நிலவும். ஜோசியரே, முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் வந்தேன். நாடு நகரங்களிலே சில காலமாக ஜனங்கள் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களாமே. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுகிறதே. இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா? ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து உண்டா? மாறுதல் குழப்பம் ஏதேனும் ஏற்படுமா? முன்னமே சொன்னேனே தாயே, மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது. தங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அபாயங்கள் இருக்கின்றன. துர்காதேவியின் அருள் மகிமையினால் எல்லாம் நிவர்த்தியாகும். ஜோசியரே, எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள். அக்காவுக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே. அம்மா, இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். புதிதாக என்ன சொல்ல வேண்டும்? அக்காவை மணந்து கொள்ளப் போகும் வீராதி வீரர், அசகாய சூரர். சந்தேகம் என்ன? மகா பராக்கிரமசாலியான ராஜகுமாரர், 32 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவர். புத்தியில் பிரகஸ்பதி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன். இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த சுகுமாரரான ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போது வருவார்? வருகிறார் தாயே, வருகிறார். கட்டாயம் வரப்போகிறார். அதிசீக்கிரத்திலேயே வருவார். எப்படி வருவார்? குதிரை மேல் வருவாரா? ரதத்தில் ஏறி வருவாரா? யானை மேல் வருவாரா? கால்நடையாக வருவாரா? அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையை பொத்துக்கொண்டு வந்து குதிப்பாரா? அக்கா, குதிரை காலடி சத்தம் கேட்கிறது. ஒருவருக்கும் கேளாதது உனக்கு மாத்திரம் அதிசயமாய் கேட்கும். இல்லை, வேடிக்கைக்குச் சொல்லவில்லை. இதோ கேளுங்கள். கேட்டால் என்னடி? குடந்தை பட்டணத்தின் வீதிகளில் குதிரை போகாமலா இருக்கும்? இல்லை, இங்கே வருகிறது மாதிரி தோன்றியது. உனக்கு ஏதாவது விசித்திரமாக தோன்றும். எழுந்திரு, போகலாம். அந்த சமயத்தில் அந்த வீட்டின் வாசலில் ஏதோ குழப்பமான சப்தம் கேட்டது. குரல் ஒலிகளும் கேட்டன. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.